கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான தினசரி தியான வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 4:4, மேத்யூ 4:4. அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். இப்போ இயேசு கிறிஸ்து மறுமொழி கொடுக்கும்போது தேவனுடைய வார்த்தையினால தான் அதை மேற்கொள்கிறார். ஒவ்வொரு முறையும் 3 முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் வசனத்தின் மூலமாக தான், தேவனுடைய வார்த்தையை அவன் என்னதான் திரிச்சு சொன்னாலும் அந்த வார்த்தையின் மூலமாக தான் பதிலளிக்கிறார். அப்போ என்ன சொல்கிறாரு? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல. இது எங்கேருந்து சொல்கிறாரு? உபாகமம் 8வது அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. அவர் உன்னை சிறுமப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். என்ன, இந்த 40 வருஷமா நீங்கள் வனாந்தரத்தில் வரும்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் மன்னாவை கொடுத்தாரு. அது ஒரு நாளைக்கு மேலே நீங்கள் வச்சிக்க முடியாது. அப்போ என்ன, நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தரை நாட வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் என்ன பண்ணார்? ஒவ்வொரு நாளும் 40 வருஷமும் வனாந்தரத்தில் ஒவ்வொரு நாளும் காலையில் போய் அவங்க அப்பத்தை எடுத்துகிட்டு வரணும், இந்த மன்னாவை எடுத்துகிட்டு வந்து அவங்க சாப்பிடணும். அது வச்சுருந்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து கெட்டு போயிடும். அப்போ தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணார்? அவங்க எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் மூலமாக தான் பிழைக்க முடியும் என்பதற்காக அவர் அந்த மாதிரி நடத்தினார். அதனால் அதை இயேசு கிறிஸ்துங்க சொல்லும்போது, ஒரு மனுஷன் எப்படி பிழைக்க முடியும்? அப்பத்தினால் மாத்திரமல்ல. எப்படி நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால மாத்திரம் பிழைக்கிறது இல்லை. பிழைப்பு என்பது தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை. அதாவது தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரும் வார்த்தை என்று சொல்லக்கூடியது ப்ரெசன்ட் அண்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது தொடர்ந்து எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். நம்ம அவர் வாயிலிருந்து எப்பெல்லாம் அது என்ன, எப்போ ஒவ்வொரு முறையும் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு கேட்டு நம்ம வாழும்போது நம்ம பிழைக்கக்கூடிய மக்களாக இருப்போம் என்று சொல்லக்கூடியதாக. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால அந்த கல்லுகளை பார்த்து அப்பமாகுங்கள் என்று சொல்லியிருந்தால் அப்பம் ஆயிருக்கும். இயேசு கிறிஸ்துனால அப்பம் பண்ணுறது ஒரு பெரிய கடினமான வேலை இல்லை. ஆனால் அதை அவர் செய்யலை. காரணம் என்ன? நான் தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தையினால தான் பிழைப்பேன் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் எனக்கு கர்த்தர் சொல்கிற சத்தத்துக்கு தான் நான் செவி கொடுப்பேன், சாத்தானுடைய சத்தத்துக்கு அல்ல. நான் யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பேன் என்பதில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக இருந்தார். சரி, இந்த நாள் அந்த வசனத்தை நம்ம எப்படி எடுத்துக்கொள்வது? எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறீங்க? சிந்திச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப அழகாக நமக்கு விளக்கி காட்டுகிறார். நீ தேவனுடைய குமாரனாக இருந்தால் அந்த கல்லுகளை அப்பமா மாற்றுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. சாத்தா சொல்கிறான். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? இல்லை, நான் எப்படி பிழைப்பேன்? தேவனுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தையினாலும் தான் பிழைப்பேன். ஆனால் இதே இயேசு கிறிஸ்து 5000 புருஷர்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு இருந்த 5 அப்பத்தை பெருக்கி எல்லாரும் போதுமான அளவிற்கு சாப்பிடக்கூடிய அளவிற்கு பெருக செய்த ஆண்டவர் தனக்குன்னு தன்னுடைய வல்லமையை உபயோகப்படுத்தலை. ஏன்னா என்ன, நான் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய இந்த காரியம் எனக்கு தேவையில்லை. ஏன்னா நான் எப்படி பிழைப்பேன்? கர்த்தருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும். அப்போ கர்த்தருடைய சத்தம் கேட்டு அவருடைய சித்தம் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யும்போது நம்ம பிழைக்கக்கூடிய மக்களாக இருப்போம். உங்கள் வேலையினால் இல்லை, உங்களுடைய சம்பளத்தினால இல்லை, உங்கள் பிஸ்னஸ்னால இல்லை. நீங்கள் பிழைப்பதற்கான காரணம் தேவனுடைய சத்தம். தேவனுடைய சத்தம் கேட்டு அதை செய்யும்போது நீங்கள் பிழைக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க. அதனால தான் நமக்கு மிக மிக முக்கியமான அவசியம் என்னென்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம கர்த்தருடைய சமூகத்தை தேடணும். எப்படி வனாந்தரத்தில் அவங்க ஒவ்வொரு நாளும் அப்பத்தை தேடினாங்களோ அதே மாதிரி
அதனால தான் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெபம் பண்ணி சொல்லிக் கொடுக்கும்போது, பரமண்டல ஜெபம் சொல்லிக் கொடுக்கும்போது என்ன சொன்னார்? அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். அப்போ ஒவ்வொரு நாளும் நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின்படி செய்தோமானால் நீங்களும் நானும் பிழைத்திருப்போம். அப்போ நம்ம பிழைத்திருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாடணும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை நாடி சார்ந்து வாழுகிறவர்களாக இருக்கிறீர்களா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. ஆமாம் ஆண்டவரே, இதை நாங்கள் தெளிவாய் புரிந்து கொண்டோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும் என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் உம்முடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் அதற்கு கேட்டு அதன்படி வாழ்ந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் என்று அறிந்து கொண்டோம். அதன்படி வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் இன்று மாலை மண்ணால் சந்திப்போம்.